ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 21ஆம் அத்தியாயம். குக்குட ஈஸ்வர லிங்கம். குறிப்பு: ஒரு சாபத்தின் காரணமாக கௌசிக மன்னர் இரவில் சேவலாக குக்குடவராக மாறினார். காலவ முனிவரின் ஆலோசனையின்படி அரசி விசாலா தனது கணவரை மகாகாலவனத்திற்கு அழைத்துச் சென்று இந்த சிவலிங்கத்தை சாந்தப்படுத்தினார். ஈஸ்வரனார் கூறினார்: குக்குடேஸ்வரர் என்ற லிங்கம் 21ஆம் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனை காண்பதன் மூலம் மனிதர் அல்லாத உயிரினத்தின் வடிவத்தில் பிறப்பதை தவிர்க்கலாம். பகலில் எல்லா அலங்காரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவராக காணப்பட்ட கௌசிகன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். ஆனால் இரவில் சேவலாக மாறினான். அவன் ஆதிக்கம் மலைகள், பூங்காக்கள் மற்றும் காடுகள் உள்பட முழு பூமியிலும் பரவியது. அவனது முந்தைய புண்ணிய செயல்களின் விளைவாக எரிச்சலூட்டும் எதிரிகள் இல்லாத ஒரு செழிப்பான ராஜ்யத்தை அவன் பெற்றான். அந்த மன்னனின் மனைவி விசாலா என்ற பெயரால் நன்கு அறியப்பட்டாள். அவளுக்கு ஒரு அழகான உருவமும் அழகான அம்சங்களும் இருந்தன. அவள் 64 கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தாள். அந்த சிறந்த மன்னன் அவளுடன் இணைந்து ராஜ்யத்தை ஆண்டான். அவள் அரசரில் மிகவும் பிரியமானவள். தன் சொந்த உயிர் மூச்சை விட உயர்ந்தவள் என்று மதிக்கப்பட்டாலும் தேவி பார்வதி அவளுடன் உடலால் இணையவில்லை. அந்த இன்பம் இல்லாததால் அவள் எப்போதும் துக்கத்தில் இருந்தாள். காலம் இப்படியே சென்றது. அரசரின் துணைவியாக இருந்தாலும் அவள் தொடர்ந்து மையலில் மூழ்கியிருந்தாள். பெரிய விழிகளை கொண்ட தேவி விசாலா அனைத்து விலங்குகளின் அழுகையையும் மொழியையும் அறிந்திருந்தாள். ஒரு முறை மையல் சண்டையில் ஈடுபட்டிருந்த ஒரு ஜோடி புழுக்களை கண்டாள். அந்த ஆண் உயிரினம் தன் அன்பிற்குரிய துணையை சமாதானப்படுத்த அடிக்கடி முயன்றது. என் அன்பானவளே, நான் உன் அடிமை. நல்ல நிறமும் அழகான வசீகரமும் கொண்ட என் அழகான பெண்மணியே, எனக்கு அன்பான துணைவியே, கொடுங்கள். நான் மன்மதனின் அம்புகளால் பாதிக்கப்பட்டுள்ளேன். நான் தம்மை வணங்குகிறேன். தம் தலையை வணங்குகிறேன். தம் கைகளை ஒன்றாக இணைத்து வணங்குகிறேன். தம்மை போல அன்பான மிகவும் அன்பு நிறைந்த பெண் உலகில் வேறு யாரும் இல்லை. தம் நிறம் தங்க நிறம். நீ இனிமையாக சிரிக்கிறாய். எனக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கிறாய். இனிமையான வார்த்தைகளை பேசுவதில் நீ திறமையானவள். என்றாலும் நீ ஏன் என் மீது கோபமாக நடந்து கொள்கிறாய்? நான் மிகவும் துரதிருஷ்டசாலி. மங்களகரமான பெண்ணே, பேசுவாய். நீ ஏன் முக சுளிப்புடன் இருக்கிறாய்? அவளும் கோபமாக பதிலளித்தாள். நீ ஏன் என்னுடன் பயனற்ற பேச்சில் ஈடுபடுகிறாய்? நான் உன் மனதை மகிழ்விக்கிறேன் என்று கூறுகிறாய். ஆனாலும் ஏன் என்னை ஒதுக்கி வைத்துவிட்டு மோகத்தால் இன்னொரு பெண்ணுக்கு இனிப்பு துண்டுகளை வழங்குகிறாய்? நீ ஒரு கீழ்த்தரமான உயிரினம். ஆண் உயிரினம் பலமுறை கூறியது. நான் இனி அப்படி செய்ய மாட்டேன். நான் உண்மையாகவே உன் பாதங்களை தொடுகிறேன். என் மீது மகிழ்ச்சி அடைவாய். நான் உன்னை வணங்குகிறேன். அவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவள் மனம் திருந்தினாள். ஆண் எறும்பின் அன்பான நடிப்பிற்காக பெண் தன்னை ஒப்படைத்தாள். இந்த அற்புதமான காட்சியை கண்டதும் அரசியார் புலம்பத் தொடங்கினாள். என் ராஜ்யத்திற்கு ஐயகோ! என் அழகான நிறத்துக்கு ஐயகோ! என் இளமை வசீகரத்திற்கு ஐயகோ! என் மையல் நாயகனால் நான் நேசிக்கப்படவில்லை. நான் நிச்சயமாக இருந்து விடுவேன். இவ்வாறு பல்வேறு வழிகளில் புலம்பிய பிறகு, விரக்தியின் பெருமூச்சுக்களை எழுப்பிய பிறகு, பெரிய விழிகளை கொண்ட பெண் ஒரு பைத்தியக்கார பெண்ணை போல கோபமடைந்தாள். அவள் காலவாவின் தவத்தோப்பிற்கு சென்றார். துறவரத்தின் இருப்பிடமான அந்த முனிவர், காலவ முனிவர், புனித விரதங்களை தொடர்ந்து கடைபிடித்து அமர்ந்திருப்பதைக் கண்டு துக்கமடைந்த மனதுடன் அந்த பெண்மணி முனிவரை பணிந்து பணிவுடன் கூறினார்: புனிதமான பிராமணரே, ஒரு பெரிய சந்தேகம் என் மனதை தாக்குகிறது. என் கணவர் மிகவும் அன்பானவராகவும் அழகான அம்சங்களுடன் கூடியவராகவும் இருந்தாலும் எங்கள் திருமணம் ஏன் நிகழவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. பெண்களின் அரசாட்சிக்கு சென்று அதை தொடர்ந்து நிகழ்ந்த போரில் அவர்களை வென்றவர் அவர்தான். 8 சிறந்த இளம் பெண்களை அவர் பலவந்தமாக அழைத்து சென்றார். ஆனால் அவர் அவர்கள் மீது தனது அன்பை காட்டவில்லை. சிறந்த சபதங்களில் புனிதமான முனிவரே, அது எவ்வாறு? எனக்கு ஏராளமான குதிரைகள் மற்றும் யானைகள் உள்ளன.
எனக்கு எல்லையற்ற செல்வமும் உணவு தானியங்களும் உள்ளன. பூமியில் உள்ள அனைத்து மக்களும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் என் இளமை பருவம் வீணாக போனதற்கு காரணமான அந்த மோசமான செயல் என்ன? சிறந்த பிராமணரே, அரசர் உடலுறவில் தொடர்பில் ஈடுபடுவதில்லை. அவர் பகலில் மட்டுமே காணப்படுகிறார், இரவில் அல்ல. இந்த பிறவியில் செய்யப்பட்ட பாவமா அல்லது வேறு உலகத்திலா? புனித பிராமணரே, என் தீய செயல்களை துடைப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் எனக்கு கூற வேண்டும். அவளுடைய வார்த்தைகளை கேட்ட காலவ முனிவர் இந்த வார்த்தைகளை கூறினார். அன்பான மகளே, நீ தர்மத்தை அறிந்தவள் என்பதால் கேட்பாய். முன்பு நடந்ததை செவிமடுப்பாய். இந்த மன்னன் தனது குழந்தைத்தனத்தின் விளைவாக இரவில் அவன் கண்ணுக்கு தெரியாமல் போனதற்கு காரணம் என்ன? நிச்சயமாக உன் கணவர் விதுரதனின் மகன். அவன் ஒரு உண்மையான இறைச்சி உண்பவனாகவும் புலன் இன்பங்களில் மூழ்கிய மனதுடன் குற்றங்களில் ஈடுபடுபவனாகவும் இருந்தான். அப்போது அவன் சேவல்களின் இறைச்சியால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அந்த இளவரசன் பல சேவல்களை உட்கொண்டான். அவன் அவற்றை தொடர்ந்து உட்கொண்டே பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. நீண்ட காலத்திற்கு பின்னர் சேவர்களின் அரசரான தாம்ரகூட தன் அமைச்சர்களிடம், சேவல்கள் இப்போது இங்கு வராததற்கு காரணம் என்ன என்று கேட்டார். சேவல்களை உட்கொண்டது சாப்பிடுவது குறித்த உண்மையை யாரோ ஒருவர் குறிப்பிட்டார். எந்த நியாயமான காரணமும் இல்லாமல் அரசர் அனைத்து சேவல்களையும் விதுராதனின் மகனான பொல்லாத கௌசிகன் தின்றுவிட்டான். கோபமடைந்த தாம்ரகூடன் தீய இதயம் கொண்ட கௌசிகனை கண்டித்தான். உட்கொள்ளுதல் என்ற பயங்கரமான நோய் அவனுக்கு வரும். அப்போது இருந்து இளவரசன் நாளுக்கு நாள் பலவீனமடைந்தான். மருந்துகள் அவனை மிகவும் பாதித்த நோயை மேலும் தீவிரப்படுத்தின. இவ்வாறு நுகர்ச்சி நோயால் தாக்கப்பட்ட அவரது மனம் மரணத்தை நோக்கி சென்றது. மனதில் அத்தகைய ஆசையுடன் அவர் வாமதேவரின் ஆசிரமத்திற்கு சென்றார். வாமதேவரை மீண்டும் மீண்டும் வணங்கி அவர் வினவினார், பரிசுத்தமான முனிவரே, உடல் இரவும் பகலும் சிதைந்து போகும் அந்த பாவம் என்ன? எனது இந்த உடல் பல்வேறு வகையான இறைச்சியால் வளர்க்கப்படுகிறது. ஆனாலும் இது ஏன் நிகழ்கிறது? வாமதேவர் அவரிடம் கூறினார், சேவல்களை நீங்கள் உட்கொண்டீர்கள். சேவல்களின் அரசரான தாம்ரகூடனால் நீங்கள் சபிக்கப்பட்டீர்கள். அவரிடம் மட்டுமே அடைக்கலம் தேடுங்கள். அவர் உங்களுக்கு பரிகாரம் கூறுவார். பின்னர் இளவரசர் தாம்ரகூடத்திற்கு சென்றார். தாம்ரகூடத்தை தரிசித்த பின்னர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவரை வணங்கினார். அவர் கைகளை வணங்கி கூறினார், நான் உங்களிடம் அடைக்கலம் தேடியுள்ளேன். என்னை காப்பாற்றுங்கள். விளைவுகளை அறியாமல் வெறும் ஊட்டச்சத்திற்காக பகவானே, சேவல்களை நான் உட்கொண்டேன். தேவர்களின் தலைவரே, இந்த துயரக்காரனின் இந்த பாவத்தை மன்னிப்பது உமக்கு தகுதியானது. தாம்ரகூடர் கூறினார், அரசரே, நீங்கள் மன்றாடுவதால் பகலில் மனித வடிவம் பெறுவீர்கள். நீங்கள் உலகங்களின் நிர்வாகியாகவும் பாதுகாவலராகவும் இருப்பீர்கள். அப்போதுதான் நீங்கள் தண்டனை வழங்கும் இறைவனாக இருப்பீர்கள். ஆனால் இரவில் நீங்கள் இன்பங்களை அனுபவிக்கும் திறனில்லாத சேவலாக இருப்பீர்கள். எனவே அன்பு மகளே, அவர் கீழ் உயிரினத்தின் வடிவத்தை எடுப்பதால் அவரை காண இயலாது. அந்த உன்னத ஆன்மா கொண்ட காலவ முனிவரின் வார்த்தைகளை கேட்ட பின்னர் பெரிய விழிகளை கொண்ட அரசியார் சிறந்த முனிவரான காலவரை வணங்கி பக்தியுடன் அவரிடம் வினவினார், சாபம் இப்படி முடிவுக்கு வரும்? காலவ முனிவர் பக்தியுடன் கவனம் செலுத்தி தியானம் செய்து கூறினார், பறவையாக பிறக்கும் வாய்ப்பை தடுக்கும் ஒரு லிங்கம் உள்ளது. அது ஜுவாலேஸ்வர தேவரின் கிழக்கே அமைந்துள்ள மகா காலவனத்தில் உள்ளது. அதை உணர்ந்தாலே சாபம் முடிவிற்கு வரும். அவள் சிறந்த முனிவரை வணங்கி புலி போன்ற மன்னன் பல வகையான விலங்குகளை அடித்து வேட்டையாடும் இடத்திற்கு விரைந்து வந்தான். நடுங்கும் விழிகளை கொண்ட அன்பானவள் மலர்ந்த விழிகளால் காணப்பட்டாள். அவள் பலவிதமான மென்மையான அமிர்த வார்த்தைகளால் மகிழ்ச்சி அடைந்தாள். அதன் பிறகு மான் விழிகளை கொண்ட அந்த பெண்ணை மன்னன் வினவினான், என் அன்பான மனைவியே, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் கூறுவாய் என்றான். அவள் கூறினாள்,
பெரிய அரசரே, அரசியார் கூறினாள், எல்லா தீமைகளையும் அளிக்கும் புண்ணிய மகா காலவனத்திற்கு நீங்கள் என்னுடன் வருகிறீர்கள். அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் மகிழ்ச்சியடைந்த மன்னன் விரைந்தான். மன்னன் இந்த லிங்கத்தின் அருகே அழைத்து செல்லப்பட்டான். பறவையாக பிறக்கும் வாய்ப்பை தடுக்கும் அந்த லிங்கத்தை வணங்கிய பின்னர் மன்னன் தன் மையல் நாயகியுடன் அங்கேயே தங்கினான். அன்று இரவு அவன் முன்பு எப்போதும் போல் சேவலாக மாறவில்லை. சிவபெருமானின் அருளால் அவன் தெய்வீக வடிவத்துடன் கூடிய வசீகரமானவனாக மாறினான். அன்பின் இறைவனான காமதேவனை ஒப்பற்ற ஒளியால் அவர் மிஞ்சினார். அப்போது மன்னன் ஆச்சரியத்தால் பீடித்தார். அவர் எண்ணினார், கடக்க முடியாத சாபத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்ட இந்த சக்தி என்ன? மன்னர் முழு நிலவை போன்ற முகத்துடன் தனது மையல் நாயகியிடம் கேட்டார், நான் எப்படி சாபத்திலிருந்து விடுபட்டேன்? எந்த புண்ணிய செயலால்? பின்னர் சாபத்திலிருந்து விடுபடுவதற்காக காலவ முனிவர் குறிப்பிட்டது குறித்து விரிவாக கூறினார் அரசியார். அரசரே, இந்த விஷயத்தில் சக்தியால் நீங்கள் சாபத்திலிருந்து விடுபட்டுள்ளீர்கள். மீண்டும் அவர் அந்த லிங்கத்தை சாந்தப்படுத்தி பூமியில் நீண்ட காலம் இன்பங்களை அனுபவித்தார். மன்னர் அவளுடன் ஸ்வர்க்கத்திற்கு சென்று சூரர்களின் குழுக்களால் புகழப்பட்டார். தேவி, அன்றிலிருந்து அந்த லிங்கம் இப்பூ உலகில் குக்குடேஸ்வரர் என்ற பெயரால் நன்கு அறியப்பட்டது. அது விரும்பிய அனைத்து நன்மைகளையும் அளிக்கிறது. குக்குடேஸ்வரர் என்ற லிங்கத்தை வழிபடுபவர்கள் மீண்டும் ஒருபோதும் தாழ்ந்த உயிரினங்களாக பிறப்பதில்லை. அவர்கள் பிரிவால் பாதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் நரகத்தில் விழமாட்டார்கள். அவர்களுக்கு எந்த துன்பமும் இருக்காது. முதுமையும் பயமும் இருக்காது. மனிதர்கள் அகால மரணமடைய மாட்டார்கள். வலியை அனுபவிக்க மாட்டார்கள். ஒவ்வொரு யுகத்திலும் அவர்கள் அழகான நிறத்தையும் தாம்பத்திய பேரின்பத்தையும் பெறுவார்கள். 14ஆம் சந்திர நாளில் பக்தர்கள் குக்குடேஸ்வர லிங்கத்தை தரிசித்தால், அதாவது சதுர்த்தசி திதியில் தரிசித்தால், அவர்களின் குடும்பங்களில் உள்ள அனைத்து பித்ருக்களும் அவர்கள் நரகத்தில் விழுந்தாலும் அல்லது தாழ்ந்த உயிரினங்களாக பிறந்தாலும் அல்லது விடுதலை பெறுவார்கள். விலங்குகளாகவோ அல்லது மரங்களாகவோ அவர்கள் விடுதலை பெறுவார்கள். 21ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.